என்னப்பா பாக்குற? பப்பாட்டிக்கு பிறந்தவனும் நானும் ஒன்னாப்பா. இவ்வளவு சீக்கிரம் போயிடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் எங்க போனார்? இவன் எல்லாம் அனுப்புனா. சரி, ராஜா மாதிரி வாழ்ந்தாரு, ராஜா மாதிரி போய் சேர்ந்துட்டாரு. நாய் மாதிரி செத்தாரு. அப்புறம் நம்ம ஆளுங்க 15 பேர் ஜெயிலில் இருக்காங்க. எப்போ போகணும்னு சொல்லுங்க, அவனை வெளியே அனுப்பிச்சிருங்க. சரி சரி சரி, நான் கிளம்புறேங்க. நாளைக்கு டெல்லி போனோம், கிளம்புறேன். அவங்கள தான் உங்க அப்பா வச்சுக்கிட்டாரு. அது அவங்க பையன். சித்தி, சித்தி, இவன் என் தம்பி. இனிமே என்னோட தான் இருப்பான். நீங்களும் தான். அண்ணா, எங்க அப்பாவோட ரத்தம் யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. வா, அப்பாவை கும்பிட்டுக்க. பாதி சொத்துக்கு வாரிசு யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இவனுக்கே அடிமையாக்கிட்டானே. வணக்கண்ணா. அப்பனே ஆண்டவா. எவ்வளோ சார்? தம்பி ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுருவோம். பில்ல நாளைக்கு சேர்த்து போட்டுக்கப்பா. பில்ல நாளைக்கு போடவா? யார் நீ? தினம் வந்து போறோம் தானப்பா. ஐயா, தினம் 1000 ரூபாய் வந்து போயிருக்கா. உன்னை எப்படியா நான் வச்சிருக்க முடியும்? சரி, இப்ப பார்த்துட்டு ஞாபகம் வச்சுக்க. காலணும் இல்ல, கீழே வை. கடன்லாம் கிடையாது. இருந்தா போட்டு இல்ல இடத்த கழிவு. கடன் தர மாட்டியா? இருக்கிற முடிக்காண்டி பெட்ரோல் வச்சு என்ன பண்றேன்னு பாரு. அண்ணே, அந்த ஆள் அங்க போய் என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கானே. என்னடா கத்திய உருவுற மாதிரி உருவுறா? அட, என்ன செய்யறான்? என்னடா பெட்ரோல் தள்ளி விட்டுறா? என்னையா பண்ற? தீ குளிக்க போறேன். தீ குளிக்க போறியா? குளி. உன் தலையில எடுத்து குளிச்சுட்டு சாகு. யார் வேணா? சும்மா சாக மாட்டேன். ஒருத்திக்கிட்டு நேர உன் பங்குக்கு தானே வருவேன். ஏன் பங்குக்குள்ள வர்ற? பின்ன ஒன்னு நம்பி வாழணும், இல்லைன்னா நம்ப வச்சு வாழணும். ரெண்டுமே இல்ல உனக்கு. அப்புறம் இதுக்கு நம்ம 2 பேருக்கு இந்த உசுறு. நமக்கு நீ என்ன கேக்குற? பிரச்சனை நம்ம 2 பேருக்கும் தானே. ஐயோ, கடன் கேட்டா இல்லன்னு அத ஒரு பிரச்சனையாவே ஆக்கிட்டியா? ஆக்கித்தானே சாப்பிடணும். இங்க பாரியா, யாரோ ஒரு முதலாளி எங்கேயோ இருந்து எனக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்து என்னை முதலாளி மாதிரி வச்சு பாக்குறான். அதுல மண்ணள்ளி போட்டுறாதையா. அப்ப 5000 ரூபாய் கொடு. 50 ரூபாய் கடன் கேட்ட? குடுக்கலன்னா பொறுத்துக்கிட்டு உள்ள ஓடிடுவேன். இரியா தர்றேன். இரியா. அட சண்டால பயிலுகளா, இந்த 5000 ரூபாய் வச்சுக்க. அதென்ன இது 1000 ரூபாய். கேட்டேன்னா சாம்பலாக்கி போடுவேன். என்ன அநியாயா? அநியாயம் தான். கரெக்டா இருக்குமாயா? கரெக்டா இல்லாம எனக்கு நாணயம் தான் முக்கியம். இந்த வச்சுக்க. இது அதுக்கு என் மச்சான் 6 லாரி வச்சிருக்கா. அப்பப்ப வருவான். டாங்க ஃபுல்லா பண்ணி விட்டுரு. நானாவது நடிச்சேன். அவன் உண்மையில ஊத்திக்கிட்டு உன்னை நேர வந்து கட்டி பிடிச்சு மணிக்கணக்கில் உருளுவாடா. மணிக்கணக்கில் உருளுவாடா. என்னடா சொல்றீங்க? இவன் எடுத்துட்டு போறான். இவன் பண்ண பிரச்சனை போறான். இல்ல இவன் மச்சான் வர வருவானாம்ல. வரட்டும்ல, லாரியோட எடுத்து போறான். வந்துட்டானா? அவ்வளவு பெரிய கலாட்டம் பண்ணி என்ன ஏமாத்திட்டு போறேன். 2 பேர் 2 வேடிக்கையாட பாக்குறீங்க. ஏ அர்ஜுன், டேய் அர்ஜுன் உண்டாடா. டேய் ஹாய் அர்ஜுன். ஏய் இன்றைக்கு போய் என்னாச்சு? ஊத்திக்கிச்சு. அப்பாடா, நான் கும்பிட்ட தெய்வம்லாம் கை கொடுத்துருச்சுடா. என்னடா சொல்ல? ஆளாளுக்கு வேலைக்கு பண்ணினா எனக்கு கம்பெனி கொடுக்க யார் இருக்கா? அந்த சந்தோஷத்தை ஆமா. என்னடா ஏதோ ஒரு பொண்ணோட உதற மாதிரி இருக்கு. இப்ப நெஞ்சிலை முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சாளுங்களா? மிஸ் ஆயிட்டாடா, மிஸ் ஆயிட்டா. ரொம்ப ஃபீல் பண்ற? அவ்வளவு அழகாவா இருப்பா? அழகா தேவதை மாதிரி இருப்பாடா. அப்படின்னா அவங்க அப்பா எந்த நேரத்துல இல்லடா எந்த கோயிலுக்கு நேர்ந்துட்டு பெத்தானோன்னு சொல்ல வந்தாடா. அப்பா ஒரு 2 லிட்டர் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? என்னடா அப்படின்னா அந்த பொண்ணு ஊர் பேர் தெரியாம வந்துட்ட? தெரிஞ்சுக்க முடியலடா. இப்ப என்ன பண்ண போற? ஒண்ணும் பண்ண வேணாம். பேசாம அவளை மறந்து மூடிக்கிட்டு வேலையை பாரு. யோ யோ யோ, என்னையா டிஸ்கரேஜ் பண்ற?
என்கரேஜ் பண்ண வேண்டியதானே? இத பாரு சலீம், அர்ஜுன் சார். அனார்கலியை தேடுறல, அப்ப நீ சலீம் தான். யாருவ? கிடைக்காது, முடியாது, நடக்காதுன்னு அபசம் பேசுறா. இவெல்லாம் உனக்கு ஃப்ரெண்டு. மிஸ் ஆயிடுச்சுன்னு அப்செட் ஆயிடக்கூடாது. தேடணும் தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடன கிடைக்காதது எதுவுமே இல்ல. ரொம்ப ஊக்கம் கொடுக்கறியே. நீ யாரு? சுந்தரமூர்த்தி, மதுரையில ரொம்ப பெரிய பேரு. இப்ப அம்பாசமுத்திரம் வந்திருக்க. மாமியார் ஊரு, இங்கேயே செட்டில் ஆயிலான் இருக்க. ஓசி கஞ்சி, அதான் சத்தம் ஜாஸ்தியா இருக்கு. தம்பி, இங்க சீட் ஆடுற கிளப்புக்கு இருக்க. தேடணும் தேடணும், கிடைக்கிற வரைக்கும் தேடணும். தேடுனா கிடைக்காது எதுவுமே இல்ல. இது ஏன் டைலாக் ஆச்சு? ரிபீட். எடி 86. 80 இருக்கு. 6 டிப்ஸ் வச்சுக்க. ஓகே. அட பாவி, 6 அடிச்சிட்டா வா. ரிபீட். மருமகனா மருமகன், இவனுக்கு கட்டி கொடுத்ததுக்கு பதிலா ஒரு சர்க்கஸ்காரனுக்கு கட்டி கொடுத்துருக்கலாம். ஊரூரா சுத்துறதா மிச்சம். எந்த ஊர்லயாவது நிரந்தரமா தங்குறானா? கிடையாது. குடிக்கிறது, சீட்டாடுறது, கடன் வாங்குறது, கடன்காரன் கழுத்தை பிடிச்சா இந்த ஊருக்கு வந்துடுறது. மானத்தை வாங்குறானே, என்ன பழப்பு! கடன் கொடுத்தவன் எவனாவது இவன் கைய கால முறிக்கணும். பாட்டி, அப்பா அப்படிதான் தெரியும்ல, விட்டுடு. ஆமாடி, இவ்வளவுலாம் இவ வக்காலத்து வாங்கினா. இப்ப நீயா? எங்க போனானோ, எப்ப வருவானோ? வந்துட்டேன் அத்தை. என்ன பத்தி ரொம்ப பெருமையா பேசுற போல இருக்க. வேணா, திருஷ்டி பட்டுட போகுது. நான் என்ன பண்ணுவேன்? எல்லா ஊரும் கெட்டு போச்சு. எவனும் கடன் கொடுக்க மாட்டான்றா. கொடுத்தாலும் அசிங்கமா திருப்பி கேக்குறான். அதான் வேற வழியிலன்னு அத்தை உங்ககிட்ட வந்துட்டேன். நீ கடன் கொடுக்க மாட்ட, கொடுத்தாலும் திருப்பி கேட்க மாட்டேன். திருப்பி கேட்டாலும் நான் கொடுக்க மாட்டேன். பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருக்கு. என் பொண்ணு ராஜகுமாரி. அவளை கட்டிக்கு ஒரு ராஜகுமாரன் வருவா. நாட்டையே என் பேருக்கு எழுதி வச்சுட்டு என் பொண்ணை கட்டிப்பா. நான் ஊரெல்லாம் பொறுக்கிறேன்றியே, உன் பொண்ணு தான் பொறுக்குது. கல்லு கல்லு வாடி. உனக்கு இப்படி ஒரு அப்ப. இத பார், அவன் சொன்ன மாதிரி எந்த ராஜகுமாரனும் உன்னை தேடிட்டு வர மாட்டான். நீ ஏன் யாரையாவது தேடிக்கிட்டாதான் உண்டு. பாத்தீங்களா, தும்முறீங்க பாருங்க. மறுபடியும் தும்மும் போது என்ன நினைச்சுப்பீங்க. என்னடி, ராஜகுமாரன் எப்படி இருப்பான்னு கனவு கண்டுறியா? இல்ல, நேர்ல பார்த்தேன். என்னது, நேர்ல பாத்தியா? எங்க? ட்ரெயின்ல. ட்ரெயின்லயா? அவன் யாரு? என்ன பேரு? எதுவும் தெரியாது. ஆனா கண்டிப்பா அவன் ராஜகுமாரன் தான். என்னாச்சு அண்ணா? அந்த பொண்ணு இந்த ஊரு தான். டேய், இங்க என்ன நடக்குதுன்னு தெரியல. கொஞ்ச நேரம் பொறுக்க மாட்டியா? நீ சொல்டா. அவங்க அப்பா பெரிய பொறுக்கினா, குடிக்கிறது சீட்டாருதுன்னு அவனுக்கு இல்லாத பழக்கமே இல்லை. அவன் வீட்டில் இருக்கிற நேரத்தை விட கிளப்ல இருக்கிற நேரம் தான் ஜாஸ்தி. அவனை கவுக்கிறது ரொம்ப ஈஸினா. சித்தப்பா, வாழ்க்கையில முதல் தடவை எனக்கு கல்யாண ஆசை வந்திருக்கு. ஏ அக்கா, போருங்கக்கா. இந்த ஊருக்கே தான் மார்க்கெட். நீ ஒருத்தையே காலி பண்ணிடாத. சும்மா இருடா, வெங்காயம் சீப்பா இருக்கு. அப்படியே அந்த முருங்காயை வாங்கிக்க. ஆமா ஆமா, முருங்காய் ரொம்ப முக்கியம். உனக்கு எதுக்கு அதெல்லாம்? உனக்கு வெண்டைக்காய் தான் முக்கியம். அப்பதான் நல்லா படிப்பு வரும். அப்பனா உனக்கு நல்ல வேலை வரதுக்கு ஏதாச்சும் காய் இருக்கா? நீ எல்லாம் என்ன கேலி பண்ற அளவுக்கு ஆயிட்டேன்டா. போதும் வா. வரேன். ஐயோ, கேரட் வாங்கின கடையில 500 ரூபாய் கொடுத்துட்டு சில்லறை வாங்க மறந்துட்டேன்டா. 50 காசுக்கு பேரம் பேசி 500 ரூபாய் எல்லாம் விட்டுரு. சரி, நான் போய் வாங்கிட்டு வரேன். இரு நீ போனா வர மாட்டே. இது பொடி, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் வரேன். வாடா. என்னடா என்ன இப்படி பாக்குற?
டேய் அன்னைக்கு ட்ரெயின்ல ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னல அது இவதான்டா. ஓ ட்ரெயின் தேவதையா? நீங்களா? பரவாயில்லையே ஞாபகம் வச்சிருக்கீங்க. நீங்களும் அம்பா சமுத்திரம் தானா? இல்லங்க மதுரை. காய்கறி வாங்கலாம்னு இப்படி வந்தேன். ஓ ஏய் என் பேர் அர்ஜுன். 6 அடி. பாலிடெக்னிக் படிச்சிருக்கேன். இதெல்லாம் விட ரொம்ப நல்லவன். நீங்களும் உங்க பேரு அட்ரஸ் எல்லாம் அவசர அவசரமா சொல்லிடுங்க. என்ன அவ்வளவு அவசரம்? அப்புறம் அன்னைக்கு மாதிரி மிஸ் ஆயிட்டா என்னங்க பண்றது? ஐயோ சாரிங்க. அன்னைக்கு எங்க அப்பா ட்ரெயின்குள்ளேயே தான் ஓ இருந்தாரு. அப்ப வேணும்னு தான் என்ன தேட விட்டீங்களா? ஐயோ இல்லங்க நான் கவனிக்கல. சரி அதை விடுங்க, என் கூட வாங்க. எங்க? உங்களை என் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். என்னன்னு? என் ஆளுன்னு. எனக்கு தெரிஞ்ச ஆளுன்னு. அவன் சொல்றான் ஐஸ்வர்யாவோட உலகத்துல அழகியே இல்லைன்னு. அவளோட ஒரு பெரிய அழகின்னு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க பாருங்க. என்ன இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்றீங்களா? எதுக்குங்க, ஆல்ரெடி இம்ப்ரெஸ் பண்ணிட்டேன்ல. ஏங்க மழைன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே? இல்ல மழைக்கு தான் என்ன ரொம்ப பிடிக்கும். மழையும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்ட்டுங்க. அன்னைக்கு ட்ரெயின்ல நம்ம ஃபர்ஸ்ட் தடவை மீட் பண்ணப்போ மழை வந்தது. இப்போ இங்க மீட் பண்றோம், இங்கேயும் மழை வருது. இதுல இருந்து தெளிவா உனக்கு தெரியுதுங்க, உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டான மழை நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்க ட்ரை பண்றா. நமக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. தெரியலையா? தெரியலன்னா தேடணுங்க. ட்ரெயின்குள்ள இருந்த அப்பாவே உங்களுக்கு தெரியல? அதெல்லாம் இல்ல, மழைக்காலன்றதுனால மழை பெய்யுது அவ்வளவுதான். ஹலோ 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 இருங்க 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 இருங்க. ஓ சாரி, என் கூட வாங்க, உங்களுக்கு ஒரு சூப்பர் இடம் காட்டுறேன். மழை பெய்யும் போது அந்த இடத்த பார்க்கணும் நீங்க. எந்த இடம்? இங்கதான் நந்தி கோயில். சும்மா இல்லைங்க, 1000 தூணோட. இந்த பக்கம் ஒரு கோயில், அந்த பக்கம் ஒரு கோயில், நடுவுல ஒரு பெரிய நந்தி. அந்த 2 கோயிலையும் சேர்க்கிற மாதிரி வானவில் வரும் பாருங்க. ஓய்யோ நீங்க பார்த்தே ஆகணுங்க. வாங்க. இப்ப வா. மழை பெய்யும் போது தானங்க பார்க்க முடியும். என் பேச்சு கேளுங்க, வாங்களேன் ப்ளீஸ் வாங்க. ஐயோ மழை நின்னுடுச்சு, நான் வரேன். ஏங்க உங்க அட்ரஸ் சொல்லாமே போறீங்க. உங்களுக்கு எதுக்கு சொல்லணும்? அப்புறம் எப்பங்க நம்ம மீட் பண்றது? மழை பெய்யறப்ப. இது என்னங்க இது? நீங்க தானே சொன்னீங்க மழை நம்மள சந்திக்க வைக்குதுன்னு. அப்படி ஒரு வேளை மறுபடியும் மழை வந்து நம்மள சந்திக்க வச்சதுன்னா அப்ப நம்புறேன் நமக்குள்ள ஏதோ இருக்குன்னு. வரேன். ஏண்டி இப்பவா அந்த பையன் பேர் தெரிஞ்சுதா? 6 அடியில அட்டகாசமா அழகா இருக்கான். பேர் எதுக்கு? பத்திரிக்கையில போடுறதுக்கு தான். அர்ஜுன். என்னம்மா இது, சின்ன பொண்ணுகிட்ட போய் இப்படி எல்லாம் பேசுற? சின்ன பொண்ணா? இப்ப பேசாம வேற எப்ப பேசுவாங்க? நீ பிறந்து போய் கிழவியா பிறந்துட்ட. ஏண்டி அந்த பையனை மறுபடியும் பாப்பியா? அந்த கவலை உனக்கு வேண்டாம். அந்த வேலைய என் ஃப்ரெண்டு மழை பார்த்துக்கும். அது எங்களை சேர்த்து வைக்கும். எங்க சேர்றது? ஆட்டின் ராணி, டைமண்ட் ராஜா, ஸ்பேடு ஜாக்கி, கிளாவர் 10. சரி ஒரு ஜோக்கராவது இருக்குதுன்னு பார்த்தா அதுவும் இல்ல. நான் தான் இங்க பெரிய ஜோக்கர். ஷோ நம்மளது 24 45 12. ஏய் செகண்ட் ரம்மி எங்க? வீட்ல வச்சிருக்கேன். நக்கலா ஃபுல்லு. எந்த ஊர் நீ? ஏய் இங்க ஏமாத்துனா உன் கழுத்துல சால்வை தொங்காது, சால்வையில தான் நீ தொங்குவ. சரி அடுத்த கேம் போடு. கேட் அடிச்சு பணத்தை கொடுத்துற. பணத்தை முதல்ல வை. பேங்க் போட்டு வந்துடுறேன். எதுக்கு? கொள்ளையடிக்கிறதுக்கா? பணத்தை கொடுக்காம வெளியில போக முடியாது. என்ன பயமுறுத்துறீங்களா? நான் பயப்பட மாட்டேன். என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வேணா செக் பண்ணுங்க. என்ன அடிப்பீங்களா? அடி அடிடா, அடி அடி. ஆடு. நீங்க யாரு? தேவான ஆளு. தேவான ஆளு நமக்கு எதுக்கு பணம் கொடுக்குறான்? எதுக்கோ. ஆடு. நீங்க ஆடல? எனக்கு லக்கு இல்ல. எனக்கும் தான். அதுக்காக ஆடாம இருக்க முடியுமா? கொடுங்க, விட்டதை பிடிச்சு தர்றேன். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஆடிட்டு பக்கத்துல பார் இருக்கு, வந்துரு. போடு. மழை எப்படா வரும்? எப்பா மழை வர்றது மயில் ஒண்ணுக்கு தான் தெரியும், மனுஷனுக்கு தெரியாது.